பிரான்சிற்கு தஞ்சம் தேடி வந்த பெண் மற்றும் அவரது 2 சிறு பிள்ளைகளையும் நாட்டை விட்டு வெளியேற்றுமாறு நாடு கடத்தும் உத்தரவை உள்துறை அமைச்சு பிறப்பித்துள்ளது. இவர்களது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினத்துடன் அவர்கள் தங்கியிருக்கும் தற்காலிக முகாமை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக மக்கள் குழு ஒன்று தீவிரமாக போராடி வருகின்றனர். இது ஒரு மனிதநேய அவசர நிலை என்று வர்ணித்துள்ள அவர்கள், இந்த குடும்பம் பிரான்ஸ் சமூகத்துடன் மிகவும் நன்றாக ஒன்றிணைந்து வாழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் 11 மற்றும் 6 வயதுடைய 2 பிள்ளைகளும் உள்ளூர் பாடசாலைகளில் கல்வி பயின்று வருவதுடன் கால்பந்து கழகத்திலும் ஆர்வத்துடன் விளையாடி வருகின்றனர். இந்த மாணவர்களுக்கு பாடசாலை ஆசிரியர்களும் விளையாட்டு பயிற்சியாளர்களும் முழு ஆதரவை வழங்கியுள்ளனர். இந்த நாடு கடத்தும் உத்தரவை எதிர்த்து நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதுடன் வால்துவாஸ் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் இந்த கல்வி ஆண்டையாவது நிறைவு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இணையத்தில் தொடங்கப்பட்ட மனுவில் இதுவரை 750க்கும் மேற்பட்டோர், மேலும் 4000 உறுப்பினர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் பாடசாலைகளூடாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான ஆதரவு திரட்டப்பட்டு வருகின்றன.